கணபதி. இதுதான் நல்ல குச்சி. இத ஜாக்கிரதையா வச்சுக்கணும். யோ, ஏன் அந்த குச்சி மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன்? மத்த 2 குச்சியும் எரியல. இது ஒண்ணுதான் நல்லா பத்துது. அதான் பத்திரப்படுத்திக்கிட்டேன். மறுபடியும் பத்த வைக்க உபயோகப்படும் இல்ல. தீ குச்சி ஒரு தடவை தான் எரியும், மறுபடியும் எரியாது. இது கூட தெரியாத மாங்காய் மடையனா இருக்கானே. ஒரு 8 அணாவுக்கு நெல்லிக்காய் கொடு. ஐயா, 8 அணாவுக்கு இவ்வளவுதானா? இன்னும் 2 கொசுறு போடுமா? நிறுத்தியா, இந்த குளத்தை தண்ணியை குடிக்க கூடாதியா? ஏன் கழுவுற குளமா? விளையாடுறியா? இது என்ன சாதாரண குளம் நினைச்சியா? சர்பத்து குளம். என்னது சர்பத்து குளமா? ஆமாயா, இந்த குளத்தை நான் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். 1000 மூட்டை சர்க்கரையை இந்த தண்ணியில போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன். மெட்ராஸ் பூரா சர்பத்து சப்ளை நான் தான்யா. நீங்க சப்ளையரா? நம்பவே முடியல. நம்பலன்னா குளத்து தண்ணியை குடிச்சு பாரு, அப்ப தெரியும் இனிக்குதா இல்லையான்னு. குளத்து தண்ணி இனிக்குமா? குடிச்சு பாரியா. கிராமத்தால் தானே ஏமாத்த பாக்குறீங்களா? ஆமா ஐயா, தேன் மாதிரி சித்திக்கிறியா? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா சர்பத்தோட மகிமைய? ஐயா ஐயா, தயவு பண்ணி இந்த சர்பத்து குளத்தை எனக்கு குத்தகை கொடுத்துருங்க ஐயா. இந்த குளத்தை வச்சுதான் என் குடும்பமே நடக்குது. உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? நீங்க உள்ளூர்காரரு, உங்களுக்கு எத்தனையோ குளம் கிடைக்கும், குத்தகைக்கு எடுத்துக்கலாம். இதை எனக்கு கொடுத்தீங்கன்னா முதல்ல வியாபாரம் ஆரம்பிப்பேன். சரி, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் கொடு, கொடுத்துறேன். எவ்வளவு? 10,000? ஏன் 10,000 தானா? தரங்க. இந்தாங்க. இந்த பாரியா, குளத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். லாரி வரும், காசை வாங்கிட்டு சர்பத்தை கொடு. பின்ன குடிமை வச்சிருந்தாலும் காசு விஷயத்துல நான் ரொம்ப கராரா இருப்பேனுங்க. சில்லறைய கொடுக்காம ஒரு ஸ்பூன் சர்பத்தை நாய் கூட இங்க இருந்து நக்க முடியாது. ஜாலி பொழைச்சுக்க. வரட்டுமா? சரியான மாங்காய் மடையன். எப்படி இந்த குளத்துல 10,000 பக்கெட் சர்பத்து தேரும். 10,000க்கு எத்தனை முட்டை? 1 முட்டை, 2 முட்டை, 3 முட்டை, 4 முட்டை, நான் ஒரு கூ முட்டை. இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருக்கணும். இல்லையா? யார கட்டிக்கிட்டு குளத்துக்குள்ள காலை விடுற? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? இந்த குளத்தை 10,000 ரூபாய்க்கு நான் குத்தகைக்கு எடுத்திருக்கிறேன். இது கோயில் குளம், நான் தர்மகர்த்தா. இதை யாருக்கும் குத்தகைக்கு விடல. சும்மா இருயா. இப்பதான் ஒருத்தன் இதை சர்பத்து குளம்னு சொல்லி என்கிட்ட குத்தகைக்கு விட்டான். நானும் தண்ணியை குடிச்சு பார்த்தேன். சர்பத்து மாதிரி இனிச்சுதே. இனிச்சுதா? நெல்லிக்காய் சாப்பிட்டியா? ஆமா. சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இப்ப தண்ணியை குடி, இனிக்குதான்னு பாப்போம். என்னையா மந்திரம் போட்ட? சர்பத்து தண்ணி இனிக்க மாட்டேங்குது. நெல்லிக்காயை தின்னுட்டு உடனே தண்ணி குடிச்சா இனிக்கத்தான் செய்யும். இது கூட தெரியாத மடையனா இருக்க. உன்னை எவனோ நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான். ஏமாத்திட்டானா? பாவி பைய 10,000 ரூபாய பறிச்சுக்கிட்டு போயிட்டானே. மாட்டுக்கார வேலா, ஏன் மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா. மாட்டு ஐயா கொஞ்சம் நில்லுங்க. இத கொஞ்சம் புடிங்க. கோமாதா எங்கள் குலமாதா, கோமாதா குலம். யோ, பாட்டை நிறுத்தியா? ஆமா, நானும் வந்ததுன்னு பாக்குறேன். மாடு சம்பந்தமாவே பாடிக்கிட்டு இருக்கியே. மாட்டுக்கு எனக்கு அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு. செண்பகமே செண்பகமே. அப்படி என்ன மாட்டுக்கு உனக்கு சம்பந்தம்? எனக்கு ஒரு மாடு வேணும். பார்த்தா மாங்காய் மடைய மாதிரி இருக்கா. ஏதாவது துபாகூர் விட்டு நம்ம மாட்டை தள்ளி விட்ட வேண்டியதுதான். இது தாங்க பல்பு. நல்ல பால் கறக்கும்ல. அட நீங்க ஒண்ணு, இது பால் கறக்கிற மாடு இல்லைங்க, நல்லா பாட்டு பாடுற மாடு. நான் மாடு பேசியே பார்த்தது இல்ல, நீ பாடுங்கிற. நான் சொன்ன நீ நம்ப மாட்டே இல்ல. வேணா டெஸ்ட் பண்ணி பாரியா. உனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லு, இத பாட சொல்றேன். அப்படியா? நம்ம கமலஹாசன் இருக்காங்கல்ல, அவங்க சகலகலா வல்லவன் சினிமா படத்தை நடிச்சாங்கல்ல, அதுல ஒரு பாட்டு, நேத்து ராத்திரி அம்மா, அத பாட சொல்லு. அவ்வளவுதானே? இப்ப நான் பாடுறேன், கூடவே சேர்ந்து இதுவும் பாடுமா. சரியா பல்பு? நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. அம்மா அம்மான்னு சும்மா பாட்டை வெளுத்து கட்டுதே. ஏயா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாட்டு பாடுமா? ரஜினிகாந்த்? ரஜினிகாந்த் பாட்டு பாடுற மாட்டை
நேற்று தான் பிளாக்ல விட்டேன். என்னய்யா இது? ரஜினிகாந்த் நடிச்ச படத்து டிக்கெட்டையும் பிளாக்ல விக்கிறீங்க, மாட்டையும் பிளாக்ல விக்கிறீங்க. ஒயிட்ல எப்பதான் விப்பீங்க? இப்ப இதுக்கே ஏகப்பட்ட கிராக்கி இருக்கு. உனக்கு வேணுமா வேண்டாமா? ஐயா, இந்த ரேடியோ மாடு எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும். என்ன விலை? சாதாரண மாடா இருந்தாலே 1000 ரூபாய். இது சங்கீத மாடு, 5000 ரூபாய் கொடு. 5000 தானா? இம்புட்டு தானா? இந்தா பணம் உனக்கு, பல்பு எனக்கு. 5000 ரூபாய்க்கு மாட்டை கொடுத்து பைத்தியக்காரன் ஏமாந்துட்டான். பல்பு, எனக்கு ஹிந்தி பாட்டு கேட்கணும்னு ஆசை. ஒரு தடவை பாடு பல்பு. நான் பாடி காமிக்கிறேன். ஜோலி கா பீச்சை கா ஹை, ஜோலி கா பீச்சை கா ஹை. என்ன யோசிக்கிறியா? ஓஹோ, ரவுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற பாட்டை பாடுறதுக்கு வெக்கப்படுறியா? உனக்குத்தான் ரவுக்கே கோமணம் எதுவுமே இல்லையா? பாடு பல்பு, பாடு. ஓ, நீ ஹிந்தி பாட்டை பின்னால இருந்து கேட்டதான் பாடுவில்ல? உனக்கு வெக்கமா இருக்குங்கிறதுக்காக நான் கண்ணை மூடிக்கிறேன். பாடு பல்பு, பாடு. என்ன உப்பு கறிக்கு மொத்தமா இங்க தண்ணியை காமிச்சுட்டானே கப்ப. ஏயா, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன மாதிரியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? ஓ, பெத்தநாயக்கம்பட்டியில இருந்து மெட்ராஸுக்கு பொழைக்கிறதுக்கு வந்தேன். பாடாவதி மாட்ட பாடும்னு சொல்லி ஏமாத்தி விட்டாயா குடிமி. நானும் உங்களை மாதிரிதாயா கொட்டாம்பட்டியில இருந்து வந்தேன். கவர்மெண்ட் தண்டவாளத்தை காட்டி என் படத்தெல்லாம் ஏமாத்திட்டாங்க. என்னய்யா, இவ்வளவு நேரம் எங்க கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருந்த, இப்ப திடீர்னு பழிச்சு சிரிக்க ஆரம்பிச்சுட்ட. உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல, கீழப்பரச்சிக்குடியில வந்த நான் தான் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் என்ன விட அடி முட்டாளா இருக்கிறீங்களே, அத நினைச்சேன், சிரிச்சேன். நம்ம பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிச்சு போச்சே. கவலைப்படாதீங்க, தனித்தனியா ஏமாந்தோம். இனிமே மொத்தமா ஏமாறலாம்னு சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுவோம்னு சொல்றேன். அதுவும் சரியான யோசனை தான். நாம ஒன்னா சேர்ந்துட்டா ஒரு பையன் நம்மளை ஏமாத்த முடியாதுங்கிறேன். வாங்க போகலாம். இல்லங்க அப்பா, நீங்க பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாவம், நீங்க அப்பாவியா இருக்கிறீங்க. ஒண்ணு சொல்றேன், பூஜ்யங்கள் தனியா இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் அதுக்கு மதிப்பு இல்ல. அதோட ஒண்ணு இருக்கணும். ஒண்ணு இருக்கணுமா? நீங்க வியாபாரம் செஞ்சு நிறைய சம்பாதிக்கணும்னா உங்க கூட புத்திசாலி ஒருத்தர் பார்ட்னரா இருக்கணும். அப்படியா? ஆமா, அவன் புத்திசாலியா மட்டும் இருந்தா போதாது, நல்லவனாவும் பிரம்மச்சாரியாவும் இருக்கணும். வியாபாரத்துக்கும் பிரம்மச்சாரியா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? கல்யாணம் ஆனவனா இருந்தா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும்னு தப்பு பண்ணுவான். அதுக்காகத்தான் பிரம்மச்சாரியா இருக்கணும்னு சொன்னேன்.